வணக்கம் நண்பர்களே. நம்ம கோவை இயற்கை நல சங்கம் மற்றும் யுவா நண்பர்கள் குழு, குறிப்பாக நம்ம இந்த 2 குழுவோட அமைப்போட உறுப்பினர்களுக்கான ஒரு பதிவு தான் இது. கடந்த 27ஆம் தேதி ஏப்ரலிலிருந்து நல்ல இந்த உடம்பினை உறுதி செய் இதில் தினமும் இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதுக்கு இயலவில்லை. ஏன்னா இங்கே வந்தாச்சு, திருவாரூர் மாவட்டம். இங்கே நம்ம 10 சென்ட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோம், என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா காலையில் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே வேலைக்கு வந்துடுவேன், இங்கே தோட்ட வேலைக்கு வந்துடுவேன். வந்துட்டு ஒரு 11-11:30 மணி வரைக்கும் காலை உணவு இல்லை, இடைப்பட்ட உண்ணாவிரதம். 11 மணிக்கு ஒரு உணவு சாப்பிடுவோம். அது வரைக்கும் 4-5 மணி நேரம் வேலை தான். அதுக்கு அடுத்தது மதியம் ஒரு சின்ன தூக்கம் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 3 அல்லது 4 மணிலேருந்து வெயிலை பொறுத்து நம்ம ஒரு 6 மணி வரைக்கும், 6 மணி தான் டைம். அதுக்கப்புறம் இரவு பூச்சிகள், தேள், பாம்பு இதெல்லாம் வரலாம். அதனால் தவிர்த்துறது. வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள வெளிச்சத்தில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுன்னு இப்படி காலையில் ஒரு 4 மணி நேரம், மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணி நேரம்னு 7-8 மணி நேரம் நம்ம நல்ல வேர்வை, உடல் சூரிய வெளிச்சம் படும், சூரிய குளியல், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கனால உடம்பு உண்மையிலே குறைஞ்சிடுச்சு, நல்லாவும் இருக்குது. ஆனால் நிறைய வேலைகள். இதுதான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது ஒரு காரணம். இதுதான் மெயின் காரணம், முக்கிய காரணம் நம்ம உடற்பயிற்சி ரெகுலராக பண்ண முடியாததுக்கு. அடுத்து நம்ம தோட்டத்தில் இங்கே ஒரு இயற்கை வாழ்வியலகம் அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் 10 சென்ட்டில். அப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் இயற்கை வாழ்வியலுக்கு அடிப்படை. ஏன்னா தேங்காய் வேணும். தேங்காய் இருந்தாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்தது. அதனால் தென்னை மரம் இது இந்த மாதிரி ஒரு உயரத்தில் 2 இருக்குது. அப்புறம் விதைகள் போட்டிருக்கோம். தென்னை விதை இந்த போட்டு முளைச்சி வருது பாருங்கள், அவ்வளோ அழகாக. இதே மாதிரி 2 இருக்குது. ஸோ 4 தென்னை மரம் இருக்குது. வருங்காலத்தில் தேங்காவுக்கு பஞ்சம் இருக்காது. சரி, அடுத்தது தேங்காவுக்கு அடுத்தது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாப்பழா வாழை, மாமரம் வச்சுருக்கோம் பாருங்கள், அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. மாமரம் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இது ஒன்று இங்கே இருக்குங்களா, வாங்க அப்படியே காமிக்கிறேன். பாஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் காணொளி. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு பக்கத்துலேயே இது வீடு. இது வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு மாமரம் இருக்குது. இந்தமாரி ஒரு 7-8 மாமரம் இருக்குது. ஸோ பலா இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு கீழே வாழைகை வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு மாப்பழா வாழை முக்கணிகள் இருக்குது. குறிப்பாக தென்னை மரம் இருக்குது. அடுத்தது இது பக்கத்துலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்குது. எத்தனை செடிகள் எண்ணிட்டே வாங்க அப்படியே முடிஞ்சால். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை பாருங்கள், விதைகள் நிறையா போட்டிருக்கோம். முடக்கத்தான் முளைச்சி வருது பாருங்கள், கொய்யா முளைச்சி வருது, நிறைய செடிகள், வல்லாரை முளைச்சி வருது. துளசி, அற்புதமான துளசி, குவைத்திலேருந்து எடுத்து வந்தது, தொட்டாலே வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம கருவேப்பிலை. ஸோ வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை இருக்குது. அடுத்தது என்ன இருக்குன்னு அடுத்தது உயிர்வேலியாக தானாக முளைச்ச அற்புதமான ஒரு மரம், நாட்டு மரம். இதுதான் அந்த குடுக்காப்புளிக்காய். இது உயிர்வேலியாக அற்புதமாக பயன்படுத்தலாம். பக்கத்துலேயே அத்தி மரம் முளைச்சி வருது பார்த்துக்குங்க. அடுத்து குறிப்பாக நிறைய சின்ன சின்ன தூதுவளை இருக்குது. இது நம்ம கற்பூரவள்ளி இருக்குது, ஆடாதுரா இருக்குது. அப்புறம் கோயம்புத்தூர் எடுத்து விதை போட்டு முளைச்ச நல்ல காய்க்கக்கூடிய முருங்கை மரம் இருக்குது. முருங்கை ஸ்பெஷல் வீடு, முருங்கை இல்லாத வீடு என்ன வீடு சொல்லுங்கள். நிறைய தடவை கட் பண்ணி நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இதுதான் ஆரம்பத்தில் வச்ச மரம், நிறையா இருந்தது, எல்லாம் இடையெல்லாம் படித்தாச்சு. இது தோட்டத்து இது ஒரு குறுங்காடு தான் மொத்த கான்செப்டும். இதுலேயே சின்ன மைக்ரோ ஃபாரஸ்ட் சொல்லலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது போக்குவரத்துக்காக அந்த கல்லாம் போட்டிருக்கோம், பின்னாடி நம்ம எடுத்துருவோம். இதில் நிறைய அந்த மாதிரி இந்த கைப்பிடி கருணை தான் சொல்லுவாங்க, இது வந்திருக்கு. நிறைய அவரைக்காய் செடிகள் வந்திருக்கு. மருதாணி நிறைய வச்சுருக்கோம். அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்து கத்திரிக்காய் முளைச்சி வருது பாருங்கள், கத்திரிக்காய் இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிற முடக்கத்தான் இருக்குது. அப்படியே உள்ளே போனவாங்க. இது கோவக்காய் பாருங்கள், இது ஒரு வகையான கோவக்காய். இது சாமந்தி முளைச்சி வந்திருக்கு. கத்திரிக்காய் நிறைய முளைச்சிருக்கு. அடுத்தது சீத்தா பாருங்கள், பெருசாக போயிடுச்சுலாம் கட் பண்ணணும். இது முதல்ல வச்ச செடிகள் எதுவும் ஒன்று சரக்கொன்றை. இதோட
மலரின் வண்ணம் மஞ்சள் கலரில் பூ பூக்கும் ஒரு கட்டத்தில். அதுக்காகவே விரும்பி எடுத்து வந்து வச்சது இது சரக்கொன்றை. பக்கத்தில் நம்ம பொமக்ரனேட் இருக்குது, மாதுளை இருக்குது, 2-3 தடவை காய்ச்சிருக்கு, இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல மெயினாக இதுதான் இருக்குது. அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இலைகள்லாம் பூ பூக்குன்னு நினைக்கிறது நம்ம கற்பூரவள்ளி. அடுத்தது அப்படியே போல வாங்க. இது வந்து லெஃப்ட் சைடில், வீட்டுக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த மரத்தை வெட்டு சொன்னாங்க. நான் வெட்டுறதுக்கு மனசு வரலன்னு நேராக போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம கோழிகளுக்கெலாம் போடுவாங்கள்ல நோனி மரம். நோனி மரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அப்படியே நாங்கள் செஞ்ச வேலைகள் இந்த மாதிரி கல்லாம் போட்டோம். நிறைய களைகளை பற்றி தெரியும். களைகள் வந்து ரொம்ப நல்லது. நம்ம நினச்சிட்ருக்கோம் அது தேவையில்லாத செடின்னு. ஆனால் களைகள் இருக்கிறனால தான் பூச்சிகள் மற்ற இதெல்லாம் அதோட வாழ்வியலுக்கு தேவையான உணவு, இனப்பெருக்கம், முட்டை போடுறது எல்லாத்தையும் மற்ற செடியிலையும் செய்யும். அப்போ நம்ம செடி காப்பாற்றப்படும். எல்லா செடி களையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய முக்கியமான நம்ம விரும்பி வச்சுருக்க செடிகளில் நிறையா பூச்சி தாக்குதல் இருக்கும். ஆனால் களைகள் இருக்குது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு களை செடிக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சத்து எடுக்கும். அதை எடுத்து நம்ம மூடாக்காக பயன்படுத்தலாம். அதை தண்ணியில் போட்டு நம்ம டானிக் சத்து தயாரிக்கலாம். இப்படி நிறைய பயன்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது வந்து பாதாம் சொல்லுவாங்க. வாதாம் மரம் நிறைய விதைகள் கொட்டிக்கிட்டே இருக்கும். இது 2 கிளைகளை வெட்டி விட்டோம், ஏன்னா நிழல் வேணும்னு. அதில் ஏகப்பட்ட மூடாக்கு இலைகள் கிடச்சிட்டு பாருங்கள். அடுத்தது இந்த பக்கம் அப்படியே இங்கே வாங்க. அற்புதமான நாட்டு அத்தி இவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று தான் ஒரு 5-6 பறித்தேன். நாட்டு அத்தி மரம் தானாக வந்தது. முதல்ல வச்ச மரங்களில் இந்த வேப்ப மரமும் ஒன்று. அற்புதமான மரம், நிறைய இலைகளை கொடுத்துருக்கு. அப்படியே உள்ளே போகலாங்க. இப்போ போகிறதுக்கு வசதியாக இருக்குது பாருங்கள். சீத்தா இருக்குது, துளசி, வெண்டைக்காயெலாம் நிறையா போட்டிருக்கோம், முருங்கை இருக்குது. இங்கே ஒரு மாஞ்செடி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு புதுசாக நம்ம ஒடுக்காப்பிடிக்க முளைக்கிறாப்புல வேலிக்கு ஓரத்து நல்லது, உயிர்வேலி நிறையா மருதாணி போட்டு வச்சுருக்கோம். பூசண மரம், நாட்டு தேக்கு சொல்லுவாங்க. நாட்டு தேக்கு நிறையா போட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள். அடுத்தது நம்ம சட்டேனியா போகிறோம் பாருங்கள். சட்டேனியா சாமியப்பன் அவர்கள் ராம்கண்ணன் ஐயா தோட்டத்தில் இருக்கும் பொழுது கொடுத்த விதை. இதுதான் வந்து ஆமணக்கு விதை. ஆமணக்குனாலே நம்மளுக்கு 2 பேர் ஞாபகம் வரும். 3 பேர், சட்டேனியா சாமியப்பன், ராம்கண்ணன் ஐயா, அப்புறம் இரும்பொறை இதயவனம் இளங்கோ அவர்கள். இதுலேருந்து காய் பறித்து விதைகள் ஒரு 30 இடத்துல சுற்றியும் வேலி சுற்றி போட்டிருக்கோம். அடுத்து கல்வாழை வச்சுருக்கோம். ஆடாதுரா இலை நிறைய முளைக்கிங்க, ஆடாதுரா. ஸோ அதையும் நான் எதுவும் பண்ணல. அதெல்லாம் வந்து டானிக் தயாரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் நம்ம. ஸோ இந்தமாரி நிறைய விலைகள். இது வந்து ஏகப்பட்ட களைச்செடிகள் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. 10 சென்ட் தான், எல் ஷேப்பில் இருக்கும். இந்த பக்கமும் இது ஒரு 60 அடி, இந்த பக்கம் ஒரு 60 அடி இருக்கும். ஸோ எல் ஷேப்பில் இயற்கை வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இது ஒரு நீண்ட காலனி தான் பாருங்கள். இங்கே ஒரு வாழையை புதுசாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல குறிப்பாக அந்த வீட்டுக்கு பின்னாடி அங்கே தெரியுது பாருங்கள், நிறையா பனை மரங்கள். நம்ம வீட்லேயும் வைக்கக்கூடாது இயற்கை வாழ்வியல் அப்படி சொல்லிட்டு நேற்று நானும் சின்ன பையன் விஷாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் தோண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு வேரோடு எடுத்து வச்சுருக்கோம். பார்ப்போம் இயற்கை நம்மளுக்கு கை கொடுக்குதான்னு. இது பனை மரமும் வச்சுருக்கோம். ஸோ தென்னை, பனை இருக்குது, ஈச்ச மரமும் இதுக்கு வெளியில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு மரமும் இருக்குது. என்ன மரம்னு தெரியல. ஒரு கிருஷ்ணவேணி மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க அரசூரில், அவங்க கொடுத்த மரம் இது. 2ல் 1 தான் பிடிச்சிருக்கு. இது என்ன மரம்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரியல உண்மையிலே, கூகுளில் பார்ப்போம். அப்புறம் இங்கே பாருங்கள் எத்தனை குழிகள், மீன் குழிகள். இந்த வாட்டி மீன் நம்மளை ஏமாத்துச்சு. வெயில் காஞ்சி எல்லா தண்ணியும் போனனால மீனே இல்லை. போன வருஷம் நம்ம சாய்முரளி மீரா அவர்கள் வந்தாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 1.5 கிலோ மீன் எடுத்தோம், நல்லா இருந்தது. இந்த வருஷம் மீன் குட்டை மீன் கிணறு அமைச்சிருக்கோம். இங்கே தண்ணி வற்றி போனால் கூட அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு மண்வெட்டியில் கொஞ்சம் எடுத்திங்கன்னா அவ்வளோ மண்புழு வரும். ஏன்னா மீன் கழிவுகள்லாம் இருக்கனால, சொன்னு தண்ணி இருக்கனால ஏகப்பட்ட மண்புழுக்கள். அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே நம்ம தென்னை மரத்துக்கு எல்லா மரத்துக்கு கீழேயும் போட்டாச்சு. ஸோ எவ்வளோ வேலை தெரியுங்களா? அது 2 பேர் தான் அதிகபட்சம் நான் வேலை செய்வேன். சின்ன பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். பெரியவன் படிச்சுட்டு இருக்கான் நீட்டுக்கு, அதனால் அவனால் உதவி பண்ண முடியல. கொய்யா வச்சுருக்கோம். குறிப்பாக கொய்யாவை மறந்துட்டாங்க பாருங்கள். கொய்யா வந்து நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிச்சு. நாங்கள் வந்து தண்ணி ஊற்ற இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட காய்கள் காய்ச்சிருக்கு. அற்புதமாக இருக்கும் பழம் இது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கு மாரி ஒரு வித்தியாசமான
யோசனை வந்துச்சு. அதனால் இங்கே முருங்கை, இங்கே ஒரு கிர்னி பழம், இது பாருங்கள், இதுதான் சந்தன மரம். நம்ம திருப்பூர் பக்கத்தில் அவினாசிலிங்கம் ஐயா இருக்கார்ல, நம்ம லட்சுமி நாயக்கன் பாளையம், அவர் கூட போகும்பொழுது தம்புரான் சாமிகளோட நம்ம பிரபஞ்ச சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். மிகப்பெரிய பண்ணை, அங்கே அன்பளிப்பாக கொடுத்தது. இது காலி அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்திருக்கு பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்குது. எலுமிச்சங்கன்று இருக்குது இங்கே பாருங்கள். இதுவும் நம்ம மலைகள் ராம்கரன் ஐயா அங்கே போகும்போது மலையில் எடுத்தது. இதுதான் ஆவாரம்பூ, இதுவும் இருக்குது. எவ்வளோ செடிகள் பாருங்கள், நிறைய வச்சுருக்கோம். இது எல்லாம் பெருசாக அற்புதமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். இந்த சீத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக. வந்தோடனே நாங்கள் இலைகள் எல்லாத்தையும் பறித்து விட்டோம். மேலே உள்ள 3-4 இலைகளை வச்சுட்டு இப்போது அற்புதமாக நிறைய காய்ச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி இத்தனை மரங்கள் இருந்ததுன்னா யாரும் பசியோடு போகக்கூடாதுன்னு பாரு இல்லையா, அந்த ஒரு இதுதான். இங்கே ஒரு பாதாம் மரம் வச்சுருக்கோம், வெண்டைக்காய் வச்சுருக்கோம். இங்கே ஒரு உதய மரம் சொல்லுவாங்க, இதுவும் தானாக வந்தது. இங்கே பாருங்கள், மாப்பழா, வாழை, தென்னை, பனை, ஈச்சம் போக நம்ம கொய்யா, சீத்தா, நாவல் மரம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டெய்லி காலையிலையும் தினமும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா மூலிகை தண்ணீர் தான் குடிக்கிறோம் நாங்கள். ஏதாவது ஒரு மூலிகை இலை, கொய்யா இலை, நாவல் இலை, மா இலை, சீத்தா இலை, இப்படி ஏதாவது ஒரு இலையை போட்டுருவோம். கூடவே நம்ம செல்லக்குட்டி இங்கே பாருங்கள், முதல்ல செடிகள் இது ஒன்று, ஆனால் இன்னும் காய்க்கலை. இது புது இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டு. இதுதான் எலுமிச்சம்பழம். இந்த இலையை ஒரு 4-5 பறித்து போட்டு குடிச்சிங்கன்னா அற்புதமான சுவையில் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது இந்த வேலையும் பண்ணியிருக்கோம். இது வந்து போரான் சக்தி கொடுக்கக்கூடிய நம்ம ஜாட்ரோபா, அது பேர் என்ன, ஜாட்ரோபாவா, எருக்கஞ்செடி. பப்பாளி இருக்குது, குறிப்பாக நிறைய பப்பாளி விதையும் போட்டிருக்கோம். இதை எடுத்து தென்னை மரத்துக்குலாம் போட்டிங்கன்னா அற்புதமான போரான் சக்தி கிடைக்கும். காய்கள் பெருசாக வரணும்னு நிறையா காணொலி இருக்குது. இது வந்து ஒன்று வந்து மீன் அமிலம் போட்டு அதை கலக்கி வீட்டில் உள்ள, இது வந்து வீட்டில் உள்ள கழிவுகள், காய்கறி பழக்கழிவுகள், அப்புறம் கொஞ்சம் களைச்செடிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டிருக்கோம். கூடவே கஞ்சி, சாதம் வடிக்கிற கஞ்சி இதில் போடும். சில சமயம் நாங்கள் இயற்கை வாழ்வில் நாங்கள் பாருங்கள் அடுப்பு பண்ணியிருக்கோம். நாங்களே எவ்வளோ வேலைகள் நடந்துருக்கு பாருங்கள். இதனால தான் என்னால் அதில் கவனம் செலுத்த முடியல. நம்ம சங்கத்தில் இங்கே தேவையான போது இங்கேயும் நாங்கள் அடுப்பு வச்சுப்போம். ஏன்னா இந்தமாதிரி முள்செடிகள்லாம் இருக்கும், எல்லாம் தானாக நாங்கள் லேட்டாக பண்ணுறது. இங்கே ஒரு மாஞ்செடி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மாஞ்செடி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு நம்ம இணைச் செயலாளர் வேணுகோபாலையா வந்தப்போ ஒரு பழங்கள்லாம் நிறைய வாங்கியிருந்தார். அப்போது அன்னாசி வாங்கியிருந்தாப்பில் அதை எடுத்து போட்டு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதை பார்க்கும்போதெல்லாம் அவர் ஞாபகம் வரும், இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே ஒரு ஆடாதுடா, இங்கே ஒரு எலுமிச்சம் இருக்குது, இந்த இடத்துல ஆமணக்கு இருக்குது. இந்த செடி பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம இயற்கை வாழ்வில் இதுவும் நிறைய உங்களுக்கு இலைத்தலை பயோமாஸ் கொடுக்கும். நிறைய காய்ச்சிருக்கு இந்த முறை. என்னென்னா நம்ம இலவமஞ்சி நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் இலவமஞ்சி. ஸோ இலவமஞ்சி மரமும் வைக்கிறது நல்லது. இது வாய்க்கால் ஓரமாக இருக்குது, நல்லா இழுத்து பிடிச்சி இதை வேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம அங்கே வாய்க்கால் போய் தண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால மீன் தண்ணி இந்த இடத்துல ஒரு சேனல் உருவாக்குறோம், ஒரு குட்டி வாய்க்கால் மாரி உருவாக்கி இதையும் இங்கே நான் உருவாக்கியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஆழம் பாருங்கள், நான் உள்ளே போனால் மறைஞ்சிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு மீன் கிணறு. இதுதான் முதல்ல தோன்றது. 1 அங்கே ஒரு மீன் கிணறு, 2 அந்த சைடில் ஒரு மீன் கிணறு, 3 தோன்றும். ஸோ எதுக்குன்னா இந்த தண்ணியெல்லாம் இங்கே வரும்பொழுது வெயில் காலத்தில் மீன்கள்லாம் இங்கே உள்ளே வந்து அடைஞ்சிடும். இங்கே நம்ம வலையை போட்டு மூடிடலாம். குறிப்பாக இங்கேயும் சாப்பாடு போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை எடுத்து பக்கத்தில் உள்ள செடிகளுக்கு விட்டோம்னா அற்புதமாக காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி வித்தியாசமாக ஒரு 10 சென்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால தான் என்னால் கவனம் செலுத்த முடியல. ஒன்று வந்து வீட்டு கழிவுகள், காய்கறி அது இதெல்லாம் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மீன் அமிலம் போட்டு அதோட மற்ற மூலிகை செடிகள்லாம் போட்டு இந்த தண்ணியும் விடுவோம். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த தண்ணியை விடுவோம். அதை விட மிக முக்கியமான ஒரு வேலை நம்ம இயற்கை வாழ்வில் கரண்ட்டை நம்பி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள், ஒரு பம்ப் ஏற்கனவே போட்டிருந்தோம். முதல்ல வீடு கட்டும்போது இதுதான் போட்டிருந்தோம், அப்புறம் மூடியாச்சு. இப்போ வந்து இந்த செங்கல்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து இந்த பெரிய கல்லாம் சுற்றிலும் போட்டு இங்கே ஒரு பம்பு போட்டிருக்கோம். அற்புதமாக இங்கே தான் காலையில் 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இங்கே ஒரு குளியல், அப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணி போல் மறுபடியும் ஒரு குளியல். வேணுங்கிற தண்ணி அடிக்கலாம். இந்த தண்ணி அடித்து குளிக்கும் பொழுது இந்த தண்ணி இங்கே ஒரு வாழை வச்சுருக்கோம், இப்படியே தண்ணியும் போகும். கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பாதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த வாழைக்கூட்டம்
இன்றைக்கி தான் ஒரு வாழை பறிச்சிருக்கோம். அற்புதமான வாழை, ரஸ்தாளி வாழை. இங்கே பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக பறிக்க மாட்டோம். ஸோ ஒரு 3 நாளைக்கு ஒரு வாழை சீப்பை கட் பண்ணி வச்சுருவோம். டக்குன்னு 2 நாளில் பழுத்துடும். 3ஆம் நாள் அற்புதமான சுவையில் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்தால் மொத்த சீப்பையும் கட் பண்ணாதீங்க. மொத்த இதையும் ஒரு சீப்பாக மொத்த வாழைத்தாரையும் கட் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. அப்பப்போ தேவையான போது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான உங்களுக்கு வாழை கிடைக்கிவிடும். இதுதாங்க. இதனால தான் என்னால் தினமும் உடற்பயிற்சி செய்ய முடியல, மற்ற இதில் கவனம் செலுத்த முடியல. இங்கே ஒரு மழஞ்செடி வச்சுருக்கோம், இங்கே ஒரு ஆமணுக்கு இருக்குது. அப்படியே இது பின்பக்கம் சைடில். ஸோ இந்த பக்கம் 2 ரூமும் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேலை ஃபினிஷிங் பண்ணல. இதுதான் நம்ம மலையேற்ற குழு போனோம் இல்லையா, நம்ம சத்தியமங்கலம் சுப்பிரமணியம் நினைக்கிறேன் அது பேர். ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு எடுத்து வந்தோம் இல்லையா, செவ்வாழை. அதுதான் இது. அற்புதமாக முளைச்சிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு இன்றைக்கி தான் காலையில் ஒரு கொய்யா வச்சுருக்கேன். இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு தென்னை இருக்குது பாருங்கள். அற்புதமாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி ஏணியை போட்டு தான் இந்த தாரெல்லாம் வெட்டினேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இயற்கை வாழ்வியல், கிராமத்து வாழ்க்கை. இதை தான் நம்ம முன்னோர்கள் எளிமையாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம பணத்தை தேடி வேலைன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துக்கு போயிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாம் அனுபவம் தான், தப்புன்னு சொல்ல முடியாது. அங்கே போன பிறகு தானே, வெயிலுக்கு போனால் தானே உங்களுக்கு நிழலோட அருமை தெரியும். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. இங்கே ஒரு தூங்கு மூஞ்சி மரம் வருது பாருங்கள். இங்கே ஒரு நாட்டு தேக்கு பூசண மரம் வச்சுருக்கோம். இந்த செல்லக்குட்டி வந்து இது தூங்கு மூஞ்சி மரம். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. இங்கே ஒரு அரச மரம் குட்டியாக இருந்தது, வீட்டு ஓரத்தில் முளைச்சிருந்தது. அதை எடுத்து வந்து இங்கே வச்சேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது வேர்லாம் பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு போன்சாய் மாரி பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு மரம் வளர்ந்தாலே மற்ற எல்லாமே காலி ஆகிடும். அதனால் இது அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டு துண்டிச்சு விட்டு நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம். இங்கே ஒரு தென்னை வச்சுருக்கோம், முளைச்சி வருது. இந்த செல்லமும் முளைச்சி வருது பாருங்கள். ஸோ எவ்வளோ வேலைகள் பாருங்கள். இந்த ஒரு போன 27 ஏப்ரல்லேருந்து இப்போ 15 இல்லையா, 15 ஒரு 3 நாளும் 18 நாட்களில் இது காடு மாரி இருந்தது. அப்படியே உள்ளே வரத்துக்கே பயந்துட்டு இருந்தேன். ஒரு 4-5 பாம்பும் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் பாதுகாப்பாக இந்த கொய்யா பாருங்கள், அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பக்கத்துலேயோ இல்லை இங்கே இடம் வாங்கி போடுந்தீங்கன்னா ஒரு 40-50 வயசுக்கு மேலே நல்லா சம்பாரிச்சிட்டு இந்த இயற்கை வாழ்வியலுக்கு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. இதுதான் நம்ம எதிர்காலத்தில் அமையப்போகிற. இதெல்லாம் மரமாயிட்டுனா இங்கே பாருங்கள். இந்த 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 பனை பக்கத்தில் ஈச்ச மரம் வச்சுருக்கோம், தென்னை, எல்லா மரங்களும் நம்மளை சுற்றி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வளர்ந்துட்டுனா நம்மளுக்கு உணவு, குறிப்பாக இயற்கை வாழ்வியலில் 3 வேளை உணவுலாம் இல்லை. பசிக்கும் போது ஒவ்வொருத்தங்க வாழ்க்கை, ஒவ்வொருத்தங்க வேலை பழு வித்தியாசமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ சாப்பிட்லாம். ஆனால் அது இயற்கை உணவாக, உயிருள்ள சத்துள்ள உணவாக இருக்கணும். போட்டு அவிக்கிறது, எரிக்கிறது இதெல்லாம் இல்லாமல். இப்போதைக்கு நான் வந்து 2 வேளை தான் உணவில் இருக்கேன். இடைப்பட்ட உணவு தான் 11 மணிக்கு உணவு, அது சமைச்ச உணவு. அடுத்து இரவு 6-7 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு பழ உணவு. ஏன்னா இப்போ ஒரு ஆளுக்கே பத்தாது இந்த பழங்கள்லாம். அதனால் நிறைய மரங்கள் வச்சிட்டோம்னா இரவு உணவை 100% இயற்கை உணவாக மாற்றிடணும். ஏன்னா வெளியில் காசு கொடுத்து வாங்கலாம். காசு ஒரு பிரச்சனைன்னா கூட அவன் கண்ட கெமிக்கலை போட்டு பண்ணுறான். அது நம்ம உடம்பு அடாப்ட் ஆனாலும் ஒரு நெருடல் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்மளை சுற்றி அனைத்து பழமரங்களையும் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பழங்கள் இரவு உணவு முடிச்சிடலாம். மதிய உணவும் வயசாக ஒரு 60, 70, 80 வயசில் பார்த்திங்கன்னா மதிய உணவையும் நம்ம இயற்கை உணவாக மாற்றிடுறோம். அப்படி மாற்றும் பட்சத்தில் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். குறிப்பாக ஐம்பூதங்கள் சொல்லக்கூடிய காற்று தான் நம்ம உடம்பே காற்று பைம்பாங்க. காற்று பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு கருவி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காற்றை விடிய காலம்பரை எழுந்துச்சு நல்லா சுவாசித்து சரியான பிராணாயாமம் மற்ற பயிற்சிகள்லாம் பண்ணோம்னா அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை. ஒரு சித்தர் வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கான ஒரு முதல் கட்ட வேலை தான் இந்த 10 சென்ட்டில் இயற்கை வாழ்வியலகம் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய மரங்களை வச்சுருக்கோம். வேறு என்னென்ன மரங்கள் வைக்கலாம் இயற்கை வாழ்வியல் நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வைப்போம். நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா செடிகளையும் சொல்லியாச்சு. வேறு ஏதாவது 1-2 விட்டுருந்தால் நான் கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். நீங்களும் இந்த வாழ்க்கைக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம்.